வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம வைஃபை யூஸ் பண்ண நினச்சோம், அந்த வைஃபை மற்ற நண்பர்களுக்கு எப்படி நம்ம ஷேர் பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு சூப்பரான வீடியோவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை லாஸ்ட் வரை பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வைஃபை என்னக்குள்ளே நம்ம மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ண முடியாது அப்படின்னு தான் நிறைய பேருக்கு தெரியும். அதை எப்படி நம்ம ஷேர் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். எந்த அப்ளிகேஷன் இதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த அப்ளிகேஷன் யூஸ் ஆகுது. இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாகவே கிடைக்குது. ப்ளே ஸ்டோரில் போய் நெட் ஷேர் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணும்போது இந்த அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டுக்கே கிடைக்கும். இந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுங்க, அது மூலமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஸோ இப்போ நம்ம இதுக்குள்ளே போயிட்டு எப்படி இதை நான் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் ஸ்டார்ட் வைஃபை ஹாட்ஸ்பாட் அப்படின்றத நீங்கள் டிக் மார்க் பண்ணுங்கள். டிக் மார்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு பாஸ்போர்ட் இதில் ஜென்ரேட் ஆகும். அந்த பாஸ்போர்ட்டை ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஒரு ஃபோன் எடுத்துக்கொள்ளுங்க. சம்பளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஃபோன் மூலமாக நான் செய்து காட்ட போகிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபோன் தான் வச்சுருக்கேன். இந்த ஃபோன் மூலமாக நான் இப்போ உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். அது எப்படின்றத பற்றி பாருங்கள். இப்போ இந்த ஃபோனை நம்ம வைஃபைவை நம்ம ஆன்லைன் இருக்குது. ஸோ நம்ம அதை அழுத்தி பிடிப்போம். இதை மேலே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்க, ஹாட்ஸ்பாட் அப்படின்றீங்க. அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இதில் நம்ம என்ன பாஸ்வேர்டு, அதாவது நம்ம என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி நான் சொன்னேன், அதை நீங்கள் ஞாபகப்படுத்துங்க. அந்த பாஸ்வேர்டை நீங்கள் இதில் என்டர் பண்ணுங்கள். ஓகே, என்டர் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கனெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும் போது மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு கனெக்ட் ஆகிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா வைஃபை கனெக்ட் ஆகிடுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம என்ன வேண்டாலும் நம்ம பார்த்துக்கொள்ள முடியும் இது மூலமாக. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எந்த இதுக்குள்ளே போனாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இந்த அப்ளிகேஷனை, அதாவது வைஃபையை கனெக்ட் பண்ணி எந்த ஆப்ஷனையும் நம்ம யூஸ் பண்ண முடியும். இதில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் கொஞ்சம் ஸ்லோ. ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்படி நம்ம சிம்பிளாக நம்ம கனெக்ட் பண்ணி மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நம்ம வெளிநாட்டில் இருந்தால் கூட நம்ம அதாவது ஒரு ஃபோனுக்கு நம்ம வைஃபை கனெக்ட் பண்ணாலும் மற்ற ஃபோனுக்கு நம்ம சிம்பிளாக நம்ம கனெக்ட் பண்ணி, அதாவது ஷேர் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுக்க முடியும். அப்படிலாம் நம்ம இடத்துல இருந்தால் கூட நம்ம ஷேர் பண்ண முடியும். ஸோ இந்த மெத்தடு உங்களுக்கு பிடிச்ச ஒரு மெத்தடாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணி அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கருத்தை கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவிங்க. மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, பாய், see you.